ஐயா மகரத்திற்கு குரு பயிற்சி 2026 2021 எப்படி இருக்க போகுது? இந்த மகர ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. குரு எங்க வேணாலும் போவார். ஆனா அவர் உச்சமாகிற ஒரே வீடு கடக வீடு. அந்த கடக வீட்டுக்கு அதிபதி இங்க இருக்காரு. கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள், தை மாதம் பிறந்தவர்கள், பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை என்ன செய்யும் என்றால், என்ன கடை வச்சிருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட டீ சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை. இப்போ இந்த வெளிச்சத்துல இப்ப வந்துட்டாங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு இந்த வெளிச்சம் இருக்கும். பிறந்த கால ஜாதகத்தில் மகர ராசிக்கு 11 சுக்கிரன் இருந்து குருவால் பார்க்கப்படும் பொழுது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உச்சகத்துல ராகுகேது இருந்து மகர ராசியாக பிறந்திருந்தால், குரு பார்வை பெற்று தசாபுத்திகள் நடந்தால், ஐயா இவர்களுக்கான வழிபாட்டு தெய்வம் சுகமே சொல்லுயா. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஐயா மகரத்திற்கு குரு பயிற்சி 2026 2021 எப்படி இருக்க போகுது? மகர ராசி அப்படின்னாலே மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் செய்யக்கூடிய ராசி. அப்படிங்களா? ஆமாயா, மற்றவங்களுக்காகனே வாழக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த மகர ராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. முடியாதுன்ற வார்த்தைவா? அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஓ, அதவே இப்ப நான் தான் பயன்படுத்துறேன். ஆமா, அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்க நிதானமானவர்கள், பொறுமையானவர்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனினுடைய 10வது ராசி. எந்த ஊர்ல உலகத்துல தொழில் நடக்கணும்னாலும் 10ஆம் இடம் பலமா இருக்கும். அங்க செவ்வாய் உச்சமாகிறாரு, குரு நீச்சமாகிறாரு, பரவாயில்ல. ஆனா இப்போ இந்த குரு பயிற்சியில காலபுருஷனுடைய 4வது வீட்டுல இருந்து 10வது வீட்டை பார்க்கிறாரு. 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஐயா 11ஆம் இடம் தான் வெற்றி. ஒரு வெற்றி அப்படிங்கிற ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய, எதுல ஜெயிக்கணும்னாலும் இந்த குரு பார்வை இருக்கு. அடுத்தது பாருங்க, ராசியை பார்க்கிறார். உடல் ரீதியான இருந்து வந்த தொந்தரவுகள், உடல் ரீதியான இருந்த சங்கடங்கள், இதெல்லாம் சரியாகும். அடுத்து 3ஆம் இடமான அவருடைய 9ஆம் பார்வையை செலுத்துகிறார். அந்த 3ஆம் இடம் என்பது இவர் செய்யக்கூடிய முயற்சிகள். மகர ராசியில் பிறந்த ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் யாராக இருந்தாலும் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இவர்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சிகளுக்கும் 3-11 உடல் சப்போர்ட் பண்ணும். சில சூழ்நிலைகளை பாருங்க, நம்ம மனசு எல்லா வேலையும் செஞ்சிருங்கய்யா, உடம்பு எல்லா வேலையும் செய்யாது. அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சாப்பிடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த முறை குரு பயிற்சி, அதாவது புஷ்கரண வாம்சத்தில் ஏறி அமர்ந்திருக்கும் குரு பகவானின் குரு பயிற்சி, மனம், செயல், உடல், இரையாற்றல், குருவின் பார்வை, ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்திகள் அத்தனையும் சம்மதித்து மகர ராசிக்காரர்களை வெற்றி பெற செய்யும் குரு பயிற்சி. நல்லா இருக்கும். அதுல மகர ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலோ, அல்லது மகர ராசியிலேயே நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ, அது எந்த கிரகமா வேணாலும் கிடையாது. இதுல பாருங்க, எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லுவோம் எல்லா கிரகங்களையும். இதுல மகரத்துல சந்திரன் இருக்கிறது நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்க, மீனத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் இவர்கள் வெற்றியாளர்கள், இரட்டை வெற்றியாளர்கள் அப்படின்னு. இப்ப ஒரு பால் அடிச்சா 4 போகுது, அதே பால் 6 போகுது. அந்த மாதிரி இவர்களுடைய படைப்பு, இவர்களுடைய எழுத்து, இவர்களுடைய இயக்கம், இவர்களுடைய செயல்பாடுகள் மாபெரும் வெற்றி தளத்தை எட்டுங்கிறதுல எந்த சந்தேகம்? நிச்சயமாங்க. ஒருவேளை மகர ராசி, மகர லக்னம் அப்படி இருக்கவங்க நம்ம வீடியோ பாக்குறாங்க, அங்க குரு பயிற்சி ராசியும் பார்க்குது, லக்னத்தையும் பார்க்குது, எப்படி இருக்கும்? ஐயா அருமையா இருக்கும். பொதுவா மகர லக்னத்தை குரு பார்ப்பது, அதிலும் 3ஆம் அதிபதியாகி 12ஆம் அதிபதியாகி 3-12 குடையவன் பார்க்கும் பொழுது இவர்கள் பழங்காலத்தில், அதாவது இப்ப முன்னாடி வயசு எந்த வயசோ அதுக்கு முன்னாடி வயசுல செய்த தவறுகளை திருத்தி கொள்ளும் காலம். இப்போ ஒரு 20 வயசு ஆகுது, 15-16 வயசுல தேவையில்லாம நிறைய படிக்காம விட்டோமோ அப்படின்னு திருத்தி கொள்வார்கள். 30 வயசு ஆகுது, 20-25 வயசுல ஏதோ ஒரு சில தப்புகள் பண்ணியிருக்கோம், இது செய்யக்கூடாது, தன்னைத்தானே திருத்தி கொள்ளும். அந்த தன்னைத்தான்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? லக்னம். அந்த மகர லக்னத்தை குரு பார்க்கும் பொழுது தேவையில்லாம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்க இருக்குன்னு வைங்களேன், ஒரு 5 வயசுல ஒரு மகர லக்னம், மகர ராசி, மொபைல் பார்க்கறது தப்புங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க. வேண்டாங்க, ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது கண்ணுக்கு கெடுதினா, பா சூடாகுதுப்பா, வெடிச்சிரும்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாருன்னா, ஆமாப்பா, அவங்க அப்பா பார்க்கும்போது பிடிங்கி வச்சிரு. இந்த மாதிரி லக்னம் அப்படி இருந்தால்
அந்த குரு பயிற்சி இவர்களுக்கு சிறப்பா இருக்கும். ஐயா மகர ராசிக்கு சந்திரன் அங்க இருக்கும், இப்போ குரு சந்திரனை பாக்குறாரு, எப்படி இருக்கும்? முதல்ல லக்னம் கேட்டீங்க, இப்ப சந்திரன் கேட்குறீங்க. அந்த சந்திரன் அங்க இருக்கும்பொழுது ஐயா காலபுருஷனுடைய 4வது வீடு. இந்த மகர ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலு, குரு எங்க வேணாலும் போவார். ஆனா அவர் உச்சமாகிற ஒரே வீடு கடக வீடு. அந்த கடக வீட்டுக்கு அதிபதி இங்க இருக்கார். இப்ப குருவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? என்ன வீடு? கடக வீடு. அந்த வீட்டு அதிபதி இங்க இருக்கிறார், ஓனர் இங்க இருக்கார். அப்ப குரு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவார் பாருங்க, பில்டிங் ஓனர். ஏன் அதை கேட்கணும், குரு நீச்சம் வேறாங்க, இயற்கையா நீச்சம். நீச்சம். ஆனா கடகத்துக்கு வீடு கொடுத்து குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவன் இங்க தானே இருக்கான். இங்க 2 சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் சொல்லுங்க? குருவை சந்திரன் பார்க்கிறார், சந்திரனையும் குரு பார்க்கிறார். இதாயா ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை பார்வைன்னு பேர். இந்த பார்வை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? அதாங்க இப்ப ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை 5 வயசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தைக்கு அதிபதி ஆழ்மன பதிவு. வாழ்க்கையில இந்த சம்பவம் நடக்காதுன்னு தெளிவா தெரியும், அதை நினைச்சு கவலைப்படுறது. இந்த மாதிரி சாத்தியமில்லாத விஷயங்களை மனப்பதிவுகளாக கொண்டு வந்து அந்த பதிவுகளை இந்த குரு பகவான் அழிச்சிட்டு போயிடுவார். அட போப்பா, இதெல்லாம் நடக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நிதர்சனத்திற்கு மகர ராசிக்காரர்கள் வந்து விடுவார்கள். யாரு? மகரத்தில் சந்திரன் இருப்பவர்கள் அழகா be taken a wrong route, delete, come out அப்படின்னு வந்துருவாங்க. அது எல்லா துறைகளிலும் இருப்பவர்கள். சில பேர் பாருங்க, அரசியல்ல இருந்து சினிமாக்கு போயிருப்பாங்க, சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருப்பாங்க, பேப்பர் மீடியால இருந்து யூடியூப் மீடியா, விஷுவல் மீடியாவுக்கு வந்திருப்பாங்க, விஷுவல் மீடியால இருந்து என்னமோ ஒரு மாற்றம், நமக்கு இது ஒத்து வரலப்பா, மருத்துவத்துறை மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாங்க, அவங்க வேண்டான்ட்டு திடீர்னு மளிகை கடைக்கு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை, இதுக்கு நமக்கு திறமை இல்லை என்று தெரிந்து கொண்டு எதில் திறமை இருக்கிறதோ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அற்புதமான ஆழ்மன சந்திரன் குரு பகவானினுடைய வெளிச்சத்தில் ஓகே டேக் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் ஒளி கிரகம் வேற. ஒளி கிரகம். அப்ப ஒளி கிரகம், ராசி கிரகம், அங்க குரு பாக்குறாரு, அந்த குருவை சந்திரனும் பாக்குறாரு. கவிதையில சொன்ன மாதிரி அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கலாம், இந்த குருவும் நோக்கிறார், சந்திரன் நோக்க. பிரமாதமா இருக்குங்க. சூப்பர். மனசு சரியான எல்லாம் சரியாயிருங்க. ஏதோ ஒரு படத்துல சொன்ன இங்க சரியான எல்லாம் சரியா இருந்த மாதிரி சந்திரனை ஆழ்மன பதிவுகளை அழிச்சிட்டு ஜாலியா இருப்பான்னு சொல்லி. சரிங்க. இப்ப மகரத்துல சூரியன், இல்ல மீனத்துல சூரியன், இல்ல விருச்சிகத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் மகராசி? அதாவது கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள், தை மாதம் பிறந்தவர்கள், அதாவது பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை என்ன செய்யும் என்றால் வளர்ச்சியை கொடுக்கும். ஐயா சூரியன் என்ற கிரகத்துக்கே வளர்ச்சி கிரகம்னு பேருங்க. ஒரு ஜாதகத்துல சூரியன் எந்த வீட்டுல இருக்கோ அந்த பாவகம் நல்லா இருக்கும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி. சில பேருக்கு பாருங்க லக்னத்திலேயே இருக்கும், 4 பேருக்கு தெரிஞ்ச மனுஷனா இருக்கும். அந்த மாதிரி இப்ப விருச்சிகத்துல இருந்தாலும், மகரத்துல இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலும் இவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். வெளிச்சம்னா என்னங்கய்யா? அதாவது ஒரு வீதியில என்ன தொழில் செய்தாலும் சரி, டீ கடை வச்சிருந்தாலும் அல்லது என்ன கடை வச்சிருந்தாலும், அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட டீ சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ. இந்த வெளிச்சத்துல இப்ப வந்துட்டாங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு இந்த வெளிச்சம் இருக்கும். ஒரு மாமாங்கம்னு சொல்லுவாங்க. ஒரு குரு ஒரு ரவுண்டு வர்றதுக்கு பேர், ஒரு பாட்டு கூட இருக்கு, ஒரு மாமாங்கமா காத்திருந்தேன் மாமா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான விஷயம். குரு மீண்டும் ஒரு முறை வருவதற்கு மாமாங்கம் என்று பெயர். ஒரு மாமாங்கத்திற்கு தேவையான வெளிச்சத்தை தந்துட்டு போயிடுவார் சூரியன். அப்பேற்பட்டவர் கிரகம். சூப்பர் சூப்பர். செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க ஐயா. செவ்வாய் என்ற கிரகம் மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி, அதே நேரத்தில் 11ஆம் அதிபதி, பாதகாதிபதியும் ஆகி சுகாதிபதியும் ஆகிறார். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா பிரச்சனை இல்லாம இருக்காது. இதுதான் சிக்கல். பாதகாதிபதி செவ்வாய், சுகாதிபதி அவர். என்ன பண்ணுவீங்க? எடுக்கக்கூடிய மருந்துகள், மருத்துவங்கள் நன்றாக வேலை செய்யும். தடைப்பட்ட வீடுகள், அதாவது ஒரு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, ஃபண்ட்ஸ் இல்லாம நிற்கும், வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடந்து நிற்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த செவ்வாய் இந்த இடங்கள்ல இருந்தா தடைப்பட்ட எந்த காரியங்களும் ஜெயிக்கும். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள், அது நல்லபடியா இவர்களுக்கு மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல யோகங்கள் அமையும். நிச்சயமாங்க, நிச்சயமா. புதன் இருக்குன்னு வைங்க, எப்படிங்க இருக்கும்? ஐயா மகர ராசிக்கு புதன் வந்து 6ஆம் அதிபதி, 6 மகர ராசிக்கு ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் அதிபதி புதன். அதே நேரத்துல அவர் தான் பாக்யாதிபதியாகவும் வருவார். 6, 9. நீங்க 6 பெருசா 9 பெருசான்னு கேட்டா நம்ம 9 தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையா ஜோதிடத்துல 6 தான் பெருசு. ஏன்னா கஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம். அவர் போய் மகர ராசிக்கு 11ல இருந்து குருவால் பார்க்கப்பட்டால்
யார்கிட்டயாவது இவங்க பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலை சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் இந்த பில்டிங்க்கு பணம் கொடுத்தது, எங்க இவங்க பணம் கொடுத்திருந்தாலும் அந்த 6ஆம் அதிபதி ரண ருண ரோக அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் கண்டிப்பாக இவர்களுக்கு விமோச்சனத்தை தருவார். இயற்கையாவே மகர ராசிக்கு பாதகத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். குரு பார்வை படும்போது சரியாயிடும். இதுவே மகரத்தில் புதன் இருந்து மகர ராசியாக இருந்து குரு பார்வை பார்க்கப்பட்டால் பேச்சுவார்த்தையில் சரியாகும். 2 பேரும் பேசிய சரிங்க இப்ப என்னங்க அதற்கு டெலீட் பண்ணிருங்க, பழைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றது, புதிய வங்கி கணக்குகள் ஓபன் செய்யறது, புதிய பிக்சட் டெபாசிட் போடுறது, புதிய போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். இதுவே மீனத்தில் புதன் இருந்து மகர ராசியாக இருந்தால் நீச்ச புதனை குரு பார்க்கும் பொழுது தடைப்பட்ட கல்விகள், இப்ப நிறைய பேர் பாருங்க அரியர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, படிக்கும்போது சூழ்நிலையின் காரணமாக வீட்டில் ஒரு சோக காரியம் நடந்தோம், எனக்கு எங்க அப்பா இதானது ரொம்ப, அப்போ நீங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இவர்கள் படிப்பை மறுபடியும் தொடர்வார்கள், நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். இவர்களுக்கு குரு பகவான் தட்டி கொடுப்பார், நல்லா இருப்பா அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முதுகை தட்டி கொடுத்து படிக்க வைத்து மீண்டும் பலசாலிகளாக மாற்றும். நிச்சயமா மகரத்திலேயோ மீனத்திலேயோ விருச்சிகத்திலேயோ குருவே இருக்கார், எப்படி இருக்கும் ஐயா? குருவை பார்ப்பது, குருவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஆக்சிஜன் பேர், அதாவது பிராணவாயு. அந்த குரு பகவான் விருச்சகத்தை பார்க்கும் பொழுது அற்புதமான பலனை தருவார். ஒரு மகர ராசியாக பிறந்து ஐயா எனக்கு விருச்சகத்துல குரு இருக்கு, அந்த குருவை பார்த்தால் பாதக பண விவகாரங்களை சரி செய்வார். எங்கேயாவது ஒரு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிறது அல்லது சுக துக்கங்களில் ஈடுபட்டு கெட்ட பேரை சம்பாதித்துக் கொள்வது, இந்த கெட்ட பேரை தொடச்சிடுவார். ஒருவேளை மகரத்திலேயே நீச்ச குருவை குரு பார்க்கும் பொழுது எங்கேயாவது இழந்த கெட்ட பேர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, ஐயா என்னையா பண்றது, பிரச்சனை சிக்கல். ஏன்னா இந்த மகர ராசிக்கு மட்டும் 3ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் குரு வராரு. அப்ப இந்த நீச்ச குருவா 12 நீச்சமாகிறது நல்லது, ஆனா 3ஆம் இடம் வீரியஸ்தானம். அந்த வீரியஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது இதனால உனக்கு பிரச்சனையா, சரி விடு, அது சரி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும், அதாவது தைராய்டு பிரச்சனைகள், அப்புறம் இந்த பலவிதமான பிரச்சனைகள், இந்த ஹார்மோன் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் இந்த குரு பார்வை மகர ராசியில் சந்திரனை பார்த்து மகரத்தில் இருக்கும் குருவை பார்க்கும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும். மீனத்தில் இருக்கும் குரு, மகர ராசியா பிறந்திருக்கேன், மீனத்துல குரு இருக்கு, இப்ப இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியை தரும், சிரிப்பு முகத்தில் தவழும், தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விரயம் என்று சொல்லப்பட்ட 12ஆம் இடத்து விவகாரங்கள் அல்லது அடமான நகைகள் மீட்கப்படும். 12ஆம் இடத்துல தான் கொண்டு போய் இந்த லாக்கர்ல வைக்கிறது. நம்ம லாக்கர்ல வச்சா அது வந்து சேமிப்பு, பேங்க் லாக்கர்ல வச்சா, பேங்க்குல அடமானத்துக்கு வச்சா அது வந்து நமக்கு விரயம். அந்த விரயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி ஆட்சி பெற்ற குரு எங்கெங்க? மீனத்துல. அந்த ஆட்சி பெற்ற குருவை உச்ச குரு பார்க்கும் பொழுது மீட்கப்படும், பணங்கள் சேமிக்கப்படும். அங்க சுக்கிரன் இருக்கு, மகரத்திலேயோ மீனத்திலேயோ விருச்சிகத்திலேயோ சுக்கிரன் இருக்கு, எப்படி இருக்கும்? பிறந்த கால ஜாதகத்தில் மகர ராசிக்கு 11இல் சுக்கிரன் இருந்து குருவால் பார்க்கப்படும் பொழுது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். 11ஆம் இடம் என்ற பாதகஸ்தானத்தை எடுக்காமல் அவர் மகர ராசிக்கு நல்லவருங்க. யாரு? சுக்கிரன். அவர் தான் ரொம்ப நல்லதுகளை எல்லாம் செய்வார். 5ஆம் அதிபதி, அதே நேரத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் 10ஆம் அதிபதி, 10, 11, 5. ஸோ மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருவார். குரு பார்வையில் இன்னும் பலம் சேர்க்கும். நிச்சயமா. அடுத்தது ராசியில் சுக்கிரன் 5 குடையவன் 10 குடையவன் 1இல். அதாவது இப்போ குழந்தைய பிரிஞ்சு சில பேர் வருமானத்துக்காக வெளியூர் போயிருப்பாங்க, டெய்லி வீடியோ காலில் பார்த்து வருத்தப்படுவாங்க, ஐயா என்னையா அது, இந்த மழலையை கொஞ்ச முடியவில்லை, இந்த முதுகில் ஏறி குழந்தை கொஞ்சறதை நம்மளால பார்க்க முடியல, அப்படியெல்லாம் வருத்தப்பட்டவங்களுக்கு இவங்க இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அல்லது குழந்தை இவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகும். 5, 1. அது மாதிரி குழந்தைகளால் கிடைத்த அன்பை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள், என்ன குழப்பம் இருந்துச்சு, அண்ணன் வந்து நான் கேட்கறதையே கேட்கிறாரு, முறைப்படி எனக்கு தானே வரணும் கிழக்க, ஏன் அண்ணன் நான் கேட்கறத கேட்கிறாரு, இதனால் நின்று போயிருக்கும். இப்போ இந்த குரு பகவான் பார்வையால் மகரத்தில் சுக்கிரன் இருக்கும்போது பேச்சுவார்த்தை சரியாகி சரி அண்ணனுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சமாதானம் அடைவது. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் மகர ராசியில் பிறந்து இளைய சகோதரன் திருமணம், கொழுந்தியாவுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, இது எல்லாமே நல்ல விதமா நடக்கும். மகரத்தில் மீனத்தில் விருச்சிகத்தில் சனி
மகர ராசிக்கு அருமை. எப்படி இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி சனிச்சந்திரன் இங்க இருக்கு புனர்புது. ஆமா. ஏன்னா மகரத்துல இருக்கப்போ அதே மகர ராசிக்காரர்களுக்கு சனி 3ஆம் இடத்துலயோ இல்ல 11ஆம் இடத்துலயோ இருக்கு. எப்படி இருக்க போகுது? ஐயா, மகரத்துக்கு ராசிநாதன் 11 விருச்சகத்துல அதை குரு பார்க்கிறார். ராசிநாதன் 11 இருந்தால் எப்பயுமே வெற்றியை தான் தருவார். குரு பார்க்கிறார். மூத்த அண்ணனினுடைய சமாதானங்கள், மூத்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். திருமணத்துல இவனுக்கு பொண்ணு ரெடி ஆயிடும், இவன் லவ் பண்ணியோ ஏதோ ஒன்று ரெடி ஆயிடும், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலையே ரொம்ப வருத்தத்தில் இருக்கும், அது சரியாயிடும். அதே மாதிரி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலில் லாபம் கிடைக்காம சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நன்றாக தொழில் செய்தவர்களுக்கு தெரியும். சில காலத்தில், அதாவது அந்த வார்த்தையை சொல்லாம சொல்றேன், அசலுக்கு வாங்கி அசலை விட குறைவா வியாபாரம் பார்த்துருப்பாங்க. கஸ்டமர் விட்டுறக்கூடாதுங்க, சூழ்நிலை அப்படிங்க, என்னங்க பண்றது. ஆமாம், அவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு பட்ட கஷ்டத்திற்கு லாபத்தை கொடுக்க குரு பகவான் வருவார். சில பேருக்கு பாருங்க, ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இருக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பை தருவார். சனி 3ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிறந்த கால சனியும் அங்கே, கோச்சார சனியும் அங்கே, அங்கே குரு பகவானின் பார்வை, அந்த குரு பகவானின் பார்வை 11ஆம் இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் விழுகுது. மிகச் சிறப்பா இருக்குங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில இவர்களுடைய விரயஸ்தானத்தை சனி பார்க்குது. அதே மாதிரி குரு பகவானும் சனி பகவானை பார்க்கிறார். உழைப்புக்கேற்ற ஊதியம், மகிழ்ச்சியான சம்பவங்கள். 3ஆம் இடம் என்பது டாக்குமெண்ட். ஒரு புது டாக்குமெண்ட் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? நல்லா இருக்கும். ஐயா, அங்க நிழல் கிரகங்களான ராகு இருந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? ஐயா, விருச்சகத்துல ராகு கேது இருந்து மகர ராசியாக பிறந்திருந்தால், குரு பார்வை பெற்று தசாபுத்திகள் நடந்தால் வலிமையான ஒரு செயலை, நினைவு சின்னமாக மனதில் நிறுத்தக்கூடிய செயல்களை செய்வார்கள். என்னைக்காவது வாழ்க்கையில இன்னொரு குரு பயிற்சி எப்போ வருங்க இந்த மகர ராசி, இல்லாட்டி இந்த குரு இங்கேயே தங்கிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் விருச்சகத்தில் இருந்தால் இவர்களுக்கு நல்ல செயல்களை செய்யும். கழுத்து பிடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனவேதனைக்குரிய சம்பவங்கள், என்னுடைய கஷ்ட காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, கண்ணீர் விட்டு அழுதால் கூட என் பிரச்சனை தீராது, எனக்கு இரத்த கண்ணீர் வருது, என் கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சோதனை காலங்களை கூட இந்த ராகு கேதுக்கள், ராகு அல்லது கேதுக்கள் விருச்சகத்தில் இருந்து குரு பார்வை பார்க்கப்பட்டால் சுலபமாக பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு போயிடும். அதே மாதிரி மகரத்துல இருந்தால், காலபுருஷனுக்கு 10 ராசிநாதன் மகரமாகி குரு பார்வை பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு மனோபலம். சில பேர் பாருங்க, சூழ்நிலையால் தன்னுடைய தைரியத்தை இழந்திருப்பாங்க. அவர் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க, ஏரியா பேட்ட முதலாளி தெரியுமா உங்களுக்கு, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலையில மனசுல காயப்பட்டுருவாங்க. தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்து ஒரு பிரிவினை அல்லது குழந்தை தாமதம், ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த பெரிய டானுகள்லாம் எங்க தெரியுமா கீழே விடுவாங்கன்னு கேட்டா விஸ்வாமித்திரனுக்கே ஏற்பட்ட சம்பவம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மன பயமாயிடும். இப்ப குரு பகவான் வந்திருக்காரு. இந்த மன பயத்தை நீக்கி சரி செய்து அற்புதமாக அவர்களை விட்ரா பார்த்துக்கலாம், அதெல்லாம் மாப்பிள்ளை வந்துடுவாரு அப்படின்னா திரும்பி வந்து சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கு சந்தோஷம். அப்புறம் வேகமா நடப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் ஒரு சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலம், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டு, 30 ஆண்டு காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். அது வழக்கு தீர்ப்புக்கே வராது. இப்ப அந்த 30 ஆண்டு காலம் கழித்து மீனத்திற்கு சனி வந்திருக்கிறார். 12 ஆண்டு காலம் கழித்து குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த புஷ்கர நவாம்ச குரு அழகா பிரசன்ட் சனி பகவானையும் பிறந்த கால ராகு அல்லது கேதுவை பார்க்கும் பொழுது, சனி அல்லது ராகு, சனி கேது இரண்டையும் பார்க்கும் பொழுது தொழில் தடை. நிறைய பேர் பாருங்க, சில கம்பெனிகள் மூடிடுச்சுன்னா பணம் வராம வெயிட் பண்ணுவாங்க. கேஸ் வழக்கு 30 வருடமா இருந்தது, எங்க அப்பா வேலை செஞ்சு 30 வருஷம் ஆச்சுங்க, அந்த பணம் வரலைங்க. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல பணம் வரல, இதெல்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிடும். பிறந்த காலத்தில் ராகு கேது, ராகுவோ அல்லது கேதுவோ மீனத்தில் இருந்து இன்றைய கோச்சார சனியும் குருவின் பார்வையும் சரியா. அதே போல திருமணத்துக்கு எதிர்பார்த்து இருப்பாங்க, ஆமா, இல்ல மறுமணத்துக்கு எதிர்பார்த்து இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, மறுமணமும் திருமணமும் ரொம்ப நல்லபடியா நடக்கும். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, மகரத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் இங்க வந்துட்டாரு. சில பேர் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஐயா நாங்க தொலாவி போகணுமா இல்ல பொண்ணு எங்களை தேடி வருமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த முறை இந்த ஒரு வருடத்தில் மகர ராசியாக ஆண் இருந்தால் பெண் தேடி வரும், மகர ராசி பெண்ணாக இருந்தால் ஆண் தேடி வருவார். அதனால இவர்களுக்கு மறுமணம், ஏன்னா 11ஆம் இடம் 7 11 வேலை செஞ்சா உங்களுக்கு தெரியும். 7ங்கிறது திருமணம், 11ங்கிறது மறுமணம். இது இரண்டுமே வெற்றிகரமாக முடியும். நிச்சயம். மகர ராசியில் குழந்தைகள் இருப்பாங்க வீட்டுல, எப்படி இருக்குங்க அவங்க ஃபியூச்சர்? மகர ராசி குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று, நிறைய பேர் பாருங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆசை இருக்கும்.
அதை குரு பார்வையினால் கண்டிப்பாக பரீட்சை எழுதி பாஸ் ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு. ஐயா, இவர்களுக்கான வழிபாட்டு தெய்வம்? ஐயா, மகர ராசி இந்த மேதா தட்சிணமூர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்கய்யா. மேதா தட்சிணமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அருள் கிடைக்கணும்னா இந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை பக்கத்துல, அதாவது மயிலாடுதுறையில என்ன இருக்குங்க, ஒரே நாள்ல 5 குருவை பார்க்கலாம். அப்படி பார்த்தா மிகச்சிறப்பு. ஒரு குருவை பார்த்தா நல்லது. இதுல ஒரு சின்ன விஷயத்தை திருத்திக்கணும். என்னன்னா, நம்ம எத்தனை குருவை பார்த்தாலும் குரு நம்மளை பார்க்கணும். இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்குது. ஒரே நாளில் 5 குருமார்களை பார்ப்பது சிறப்பு. இந்த மகர ராசிக்காரர்கள் வாய்ப்பு இருந்தால் மயிலாடுதுறைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்தலூர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வடக்கு பார்த்த மேதா தட்சிணாமூர்த்தி. இந்த மேதா தட்சிணாமூர்த்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு நினைவாற்றல் பிரச்சனை இருக்கும். அதாவது காலையில் என்ன சாப்பிட்டோங்கிறத கூட மறந்துடுவாங்க. அது மாதிரி நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மேதா தட்சிணாமூர்த்தி, பொருளாதார மேம்பாடு, இது இரண்டையும் தரக்கூடிய அற்புதமான இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் இந்த குரு பகவான் கண்டிப்பாக இவர்களுக்கு பெரும் செல்வம், இப்ப நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக அமையும். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்லு. நன்றி.